ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீட் ஃபேமிலி நண்பர்களே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் மறந்து கூட போயிருப்பீங்க. இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா வீடியோ எப்போ போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட 1 இயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4K வியூஸ் போயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 ஃப்ரீ மைனிங் சைட்ஸை போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது எல்லாமே ஃப்ரீயாகவே வந்து ட்ரஸ்டபுளாக வந்து மைனிங் பண்ணக்கூடிய சைட்ஸ். அதில் நம்மளுக்கு வித்ட்ராவுமே கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நல்ல ஒரு க்ரோவிங் போயிருக்கு. ஸோ சில தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னால் வந்து வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 233 வீடியோஸ் போட்டிருக்கோம். தென் 1.9K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் நம்மளை நம்பி இருக்கும்போது நம்ம அப்படியே பாதியில் விட்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ இவ்வளோ நாள் விட்டு தான் போயிருந்தேன் ஒரு 1 இயர் கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் எங்கே விட்டனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரீ மைனிங் சைட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 4 சைட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம பிஃபோராகவே நம்ம வீடியோஸ் சேனலில் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட கொள்கையை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக மைனிங் பண்ணி அதில் வர எர்னிங்ஸை வந்து நம்மளோட தேவையில்லாத செலவுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் நம்மளோட அடிப்படை தேவைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணி மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா தான். ஸோ இதை வச்சு நான் எல்லாத்தையும் பண்ணலான்றதெல்லாம் பிளான்லாம் வேணாம். ஸோ கிரிப்டோன்றது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் க்ரூமிங்கில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதோட நிலைமை என்ன வேணாகலாம். பட் ஆனால் க்ரூமிங்கில் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ஒரு பாசிவ் இன்கம் அவ்வளோதான். ஸோ நம்ம இதில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு 4 வெப்சைட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுலேயே சொன்னால் டைம் ஆகிடும். ஸோ நம்மளோட வீடியோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 7 மினிட்ஸ், மோஸ்ட்டாக 7 to 8 மினிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப லென்த்தாக போக விரும்பல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வெப்சைட்டோட ரிவ்யூ பார்த்துட்டு தென் அதோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா TickMiney.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்போ போல் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டெலகிராம் சேனலும் இருக்குது. ஸோ இருந்தது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ரீஅப்லோட் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் அண்ட் டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை டேரெக்டாகவே நான் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தது எப்போனா June 19, 2023 எடுத்திருக்கேன். ஸோ ஓகேங்களா? நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் பேயில் தான் எடுப்போம். அதுக்கான ஹிஸ்ட்ரியுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போ எடுத்தேன்னா June 16 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வித் நான் ட்ரான்சாக்ஷன் ஐடியோடு காட்டுறேன். June 16 அன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் பார்க்கலாம். ஸோ 0.00983956 அமௌண்ட். ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா USDயில் இருக்குது. ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ அதே டேட் தான். ஓகேங்களா? இதில் நான் எதுவும் வந்து ஸ்கேம் பண்ண கிடையாது. ஸோ டேரெக்டாக தான் கட்டுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 0.0150 USD எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே லைட் காயின் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் காயின் தான். ஓகேங்களா? இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா October 9. நான் இது உங்களுக்கு லைவாக தான் ஷோ பண்ணுறேன். நான் இது கடைசியாக ஜூன் எடுத்தேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், தென் அக்டோபர். நான் இப்போது கொஞ்சம் பேக் வந்து காட்டிக்கிறேன். அக்டோபர் ஸ்டேட்டில் எடுத்திருக்கேன். October 19 அன்றைக்கி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? October 19 வருவோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 2 பேமெண்ட் இருக்கா? இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து டோஜ் காயின், இதுதான் லைட் காயின். ஸோ அந்த USDக்கான ஈக்குவல் அமௌண்ட் இது கிட்டத்தட்ட வரும். அந்த டைமில் வரும். இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேரியாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அது. ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா October 29 எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நான் காமிச்சிட்றேன். இதோ இருக்குது பாருங்கள், October 29 எங்கே இருக்குது? October 29, எஸ், October 29 எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது ட்ரான் காயினாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏதோ கன்ஃபியூஷன். ஸோ நான் இதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிளானுமே பண்ணலை. ஸோ நான் வீடியோ அப்படியே தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக எடிட்டிங்லாம் எதுவும் இருக்காது. ஸோ எடிட்டிங்கே நம்மளுக்கு தேவைப்படுறதில்ல. நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா லெஜிட்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக எடுத்த விட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ பவர் இவங்க தரான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். 200 GHz. ஸோ அது மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். தென் வந்து லாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.200. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் முடிஞ்சிருக்கும் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி லாகின் பண்ணலான்னா லாகின் பண்ணி நான் காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நான் இப்போது லாக் அவுட் பண்ணிக்கிறேன்.
ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் இப்படி தான் விஷுவல் ஷோ ஆகும். ஸோ எடுத்தோன்னே ஃப்ரீயாக இங்கே கொடுத்துருவாங்க 100% எவ்ரி நியூ யூசர்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு சர்டிஃபைட் கம்பெனி சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பிளான்ஸுமே அவைலபிள் இருக்குது. பட் யாரும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். அது ₹1 இருந்தாலும் சரி, நம்மளோட காசு நம்மளோட தான். நம்ம அதை எப்படி வேணால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், அது எப்படி வேணால் செலவும் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஆனால் கிரிப்டோவில் போட்டு நம்மளோட இதுவை வந்து வின் பண்ணிக்க வேணாம். ஆனால் இது எப்படி வேணால் மாறலாம். ஸோ டேரெக்டாக வந்து நியூ அக்கௌண்ட்டாக சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஸோ சைன்அப் கொடுத்தீங்கன்னா இங்கே யூசர் நேம், ஃபுல் நேம், மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு அண்ட் ரிப்பீட் பாஸ்வேர்ட். தென் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் கொஷின் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் இங்கே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இங்கே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அட்ரஸ் இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாகவே ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் எனிதிங் எதனா பைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகிடும். ஸோ நான் நிறைய பேமெண்ட் எடுத்திருக்கேன். நிறைய வெப்சைட் இது மாதிரி லெஜிட்டான வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நான் எதுவுமே வந்து மறைக்க விரும்பலை. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக என்னென்னா இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. ஸோ நம்ம வந்து எடுத்தோன்னே வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்து எடுத்துட முடியாத அமௌண்ட்டை. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 month கூட ஆகும். மேக்ஸிமம் 5 month கூட ஆயிருக்கு சில வெப்சைட்டில் மைனிங் கிடைக்க. ஸோ என்ன நம்மளோட பேசிக் திங் என்னென்னா, நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு மெயில் கொடுத்து ஸ்பேம் மெயில் ஐடி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஸ்பேம் மெயில் ஐடி எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஜென்ரலாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்காகவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ட்ரஸ்டபுளாக இருக்க வெப்சைட்டை மட்டும் தான் நம்ம ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ நாலேஜ் இருக்கவங்க மட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆனால் நல்லாயிருக்கும். அப்படி நாலேஜ் இல்லாதவங்க வந்து லேர்ன் பண்ணிவிட்டு வந்து இதில் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ எடுத்தோடனே எல்லாமே காசுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இறங்க வேணாம். ஏன்னா நிறைய லாஸஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நிறைய கெய்னிங்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷன் அட் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்கெட் மணி ஏர்னிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மேக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டு வரேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ until then, bye from Steve with Tamil. Thank you.